மரக்களத்தில் தனி அறை, விளக்கொளியில் பெரியவர்கள் ஆலோசிக்க துவங்கினார்கள். 1. ஆபத்தில்லாத தூரம் வரை சென்று களத்தை நிறுத்துவது. 2. வலிப்பவர்களை மேலே வர விடாமல் செய்வதற்கும், நங்கூரம் விட்டபின் நாட்கணக்கில் அவர்கள் தூங்குவதற்கும் லுபிய புகை கொடுத்து தூங்கச் செய்தல். 3. ரகசியம் காக்காத யாராக இருந்தாலும் விஷமிட்டு கொன்று கடல் சமாதி செய்வது. இப்படி ஒவ்வொரு திட்டமாய் வகுக்க துவங்கினார்கள். ஆபத்தில்லாத தூரம் வரை சென்று மரக்களம் நிறுத்தப்பட்டது. துடுப்பு வலிப்போருக்கு தேவைக்கு அதிகமாக உணவு கொடுத்தார்கள். அப்போதைய துடுப்பாளர்களின் தேவைக்கு அதிக உணவு என்பது 2 நரிகளையோ, கொழுத்த ஒரு ஆட்டையோ, மானையோ, மொத்தமாக 10 பெரு எலிகளையோ அவித்து உள்ளே உப்பு வைத்து கார வகைகளை வைத்து முழுதாக கொடுத்து விட்டால் 2-3 மணி நேரங்கள் ஆற அமர்ந்து உட்கார்ந்து கடினமான எலும்புகளை தவிர அனைத்தையும் காலி செய்து விடுவார்கள் அந்த பரிதாபிகள். அவ்வாறே கொடுக்கப்பட்டது. முழு 15 கிலோ எடையுள்ள மீன்களை பிடித்து வேக வைத்து உப்பிட்டு தோல் சீவி வழங்கப்பட்டது. கண்ணீர் மல்க வாங்கியவர்கள் தின்று கொடுத்து அளவு நீரை குடித்துவிட்டு புகைவிட்டு மல்லாந்தார்கள். அதற்கு மேல்தளத்தில் படகு நடத்துபவன், அவனின் உதவியாளர்கள் நன்றாக தின்று சாராயம் குடித்தபடி மேலும் தின்று கவிழ்ந்தார்கள். என்னதான் நடக்கிறது என்று அரசனின் செய்தி விழிப்போன்கள் சாராயம் தொடவில்லை. அளவு உணவை பெற்றுக் கொண்டார்கள். அளவற்று தண்ணீர் குடித்தார்கள். 4 தளங்களையும் சுற்றி சுற்றி வந்தார்கள். 4ஆம் நாள் சுற்ற முடியாமல் வயிற்றுப்போக்கும் வாந்தியும் வந்தது. உடனே பெரியவர்கள் இவர்களால் மற்றவர்களுக்கும் தொற்றும் என்று கூறப்பட்டு மெய்காப்பாளர்களால் கடலில் தூக்கி வீசப்பட்டார்கள். மெய்காப்பாளர்கள் வைத்திய குழுவிடம் சென்று என்ன ஒன்றால் வெளிப்போர்களுக்கு வயிற்றுப்போக்கு என்று விரட்டி கேட்டார்கள். தட்பவெப்பநிலைக்கு மாறுபட்ட கடல் பறவைகளை சுட்டு உண்டதால் ஏற்பட்ட பிரச்சனை என்று கூறினார்கள். என்ன ஒன்றால் மேலும் பயணிக்கலாம். வைத்தியர்கள் யோசித்து வைத்திருந்தபடி சுறா ரத்தமும் அதனுடன் 3 கோப்பை மது. ரத்தமும் மதுவும் குடிக்க சுருண்டு விழுந்த மெய்காப்பாளர்கள் கடலில் வீசப்பட்டார்கள். எதையும் கண்டுகொள்ளாத பெரியவர்கள், கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்ட மகிமையானவர்? அரசன் யார்? கடவுளுக்கும் அரசனுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு? பூமியில் அரசன்தான் கடவுள். பூமி கடவுளான அரசன் எப்படி தீய வழியில் செல்லக்கூடாது? மக்கள் அவனை வணங்க வேண்டும். வணங்கும்படி அவன் நடந்து கொள்ள வேண்டும். கிபி 5-6ஆம் நூற்றாண்டு வரை ரோமபுரி அரசனே கடவுள் என்ற நிலை இருந்தது. கிட்டத்தட்ட 20 நாட்கள் அமர்ந்த பெரியவர்கள் கடவுள் கோட்பாட்டை வகுத்தார்கள். வலிப்போர்கள் எழ எழ முழு மீனும் லுபிய புகையும் வழங்கி கொண்டே இருந்தார்கள். பெரியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் 22ஆம் நாள் வைத்திய குழு வர வைக்கப்பட்டது. எதன் பொருட்டோ அதிமுக்கிய ஆலோசனைகள் பெரியவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். வரிசையாக உயிர்களை காவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று நாம் பயந்தபடியே வைத்திய குழு சென்றார்கள். வைத்தியர்களே, 10 பேர் முகம் கருக வேண்டும். நெருப்பை தவிர வேறு மார்க்கம் உண்டா? நிலத்தில் உண்டு பிரபுக்களே. கடலில் நெருப்புதான் வழி. கடலில் குதிக்க சொன்னால் குதித்து விடுகிறோம். அதற்காய் எங்கள் முகத்தை பொசுக்க வேண்டுமா? பொசுக்க வேண்டியது உங்கள் முகம் அல்ல, எங்கள் முகம். வியந்து பார்க்க ஜெகஜோதியான கடவுளை பார்க்கும் போது மனிதர்களான எங்கள் முகம் பொசுங்கி விடாதா? மொத்தமாக புரிந்து போனது வைத்தியர்களுக்கு. தாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, குடிமக்களின் நிம்மதி முக்கியம். காலம் காலமாக மன்னர்களின் கொட்டத்தை அடக்க வேண்டியது முக்கியம். புரிந்து கொண்ட வைத்தியர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து சிறு வலி கூட தெரியாத அளவிற்கு தேர்ந்தெடுத்த 10 பெரியவர்களுக்கு நிறைய மது கொடுத்து மீன் செதில்களால் கண்களை கட்டி வாய் நிறைய மதுவை அடக்கி கொள்ள சொல்லி பொன்னோ பூவோ என்று அணுவாக 3 நாட்கள் நேரம் எடுத்துக்கொண்டு முகத்தை பொசுக்கினார்கள். பொசுக்கிய வழி தெரியாமல் இருக்க மதுவில் உயிர் மீன்களை மிதக்க விட்டு தண்ணீர் கலந்து சிறிது சிறிதாக மீன்களை குடிக்க விட்டு அதை உணவாக்கி பெரியவர்களுக்கு கொடுத்தார்கள். நல்ல மது கொடுத்து லுபிய போதையை ஆற்றி வலிப்போன்களில் வெளிப்படைந்தார்கள். பெரியவர்கள் வழிகாட்ட மரக்களம் 2 மாத காலத்திற்கு சுற்றி சுற்றி வேண்டுமென்று நடைமயன போல் போனது. சரி, திரும்பலாம் என்று தீர்மானித்தார்கள். மரக்களம் GS கடவுளுடன் ரோம் நகரம் திரும்ப ஆரம்பித்தது.